வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள், நமது அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, ஜனநாயகன் பட விவகாரத்தில் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாடு ஆவலோடு எதிர்பார்த்த தீர்ப்பு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல தனி நீதிபதி சொன்னாங்க, இவங்களை சென்சார் போர்டை ஒழுங்காக படத்தை பார்த்துட்டு அனுமதி கொடுங்கன்னு போட்டாங்க. உடனே சென்சார் போர்டு அப்பீல் பண்ணாங்க. ஏன்னா இது சென்சார் போர்டு தானாக இயங்கலை, அது உதயநிதி பின்னாடி இருந்து இந்த படத்தை ஒரு வழி பண்ணணும், ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணணும். நம்ம பராசக்தி படத்தை எதிர்த்து நம்ம போனி ஆகாமல் போயிடுவோம். அதனால் இதை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, எலெக்ஷன் வருது, விஜய் இதில் எல்லாத்தையும் திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? அங்கே அடித்து அரசியல் இவங்களெல்லாம் அடித்து என்ன வசனம் பேசுகிறாரு? ஓட்டு போட்டு நாட்டை ஆளணும்னு சொன்னால் கொள்ளையடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற வசனத்தோடு அடிக்கிற மாதிரி இருக்குது. அது இவர்களையே நேரடியாக தாக்குவது மாதிரி இருக்குது. அதனால் இந்த படத்தை எலெக்ஷன் டைமில் விட்டால் நமக்கு ஓட்டு போனி ஆகாது, அதனால் இதை விடக்கூடாது, அதோட எலெக்ஷனில் ரிலீஸ் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லி ஆளும் பாஜகவிலேயே ஒரு ஆள் இருக்கார் இங்கே. இவருன்னு இல்லை, யார் வந்தாலுமே அவர் ஆதரவு கொடுத்துருவார். அவரை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதனால் அவரை பிடிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போன எலெக்ஷன்லேயே திருமாவளவன் இவர் நெருக்கமான உறவு. அந்த திருமாவளவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இவர் மிகவும் பாடுபட்டார். திருமாவளவனை எதிர்த்து தடா பெரியசாமியை நிறுத்தினா ஜெயிச்சிருவார் தடா பெரியசாமின்னு சொல்லி இந்த மந்திரி, பாஜக மந்திரி ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு சாதாரண பெண் வேட்பாளரை போட்டு திருமாவளவன் ஜெயிப்பதற்கு உதவியாக இருந்தார் பாஜக மந்திரி. அதே மாதிரி அவங்களோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக பொங்கல் விழாவுக்கு திமுகவை சேர்ந்த அந்த படக்குழுவை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு, பிரதமர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். இப்படி அரசியல் கலந்துருச்சுல்ல. பாஜகவே திமுகவுக்கு அத்தனை உதவிகளும் செய்யுதில்லை, இதை விடுவாரா இவர் உங்களுக்கு உதயநிதி? அதனால் உதயநிதி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பீல் பண்ண வச்சாங்க. அவங்க பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சுக்குன்னா 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். தனி நீதிபதி சொல்லிட்டாங்க, ஒழுங்காக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வேலையை பாருங்கன்ட்டார், தணிக்கை சான்றிதழ் கொடுன்ட்டார். அதனால் உடனே இந்த இது சென்சார் போர்டு பாவம் அவங்கள ஆஃபீஸருங்க சொல்லி அப்பீல் பண்ணியான்னு சொல்லி சென்சார் போர்டு அப்பீல் பண்ணாங்க. அப்பீலில் என்ன சொல்லிட்டாங்க, சென்சார் உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு என்ன சொல்லிட்டாங்க, இதை தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்கிறோம். ஏன் ரத்து செய்கிறோங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த எதிர்த்தரப்புக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கலை. அவங்க எழுத்து மூலமாக இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. பாவம் தனி நீதிபதி அவங்க பிடி ஆஷா ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க. அவங்க என்ன பார்த்தாங்க, என்னையா கோடிக்கணக்கான படத்தை அதில் முதலீடு பண்ணியிருக்கான், இதை போயிட்டு இவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டான் பண்ணுறாங்களன்ட்டு. அவர் 9ஆம் தேதி வருது, பொங்கல் வருது, ஒரு நல்ல கலெக்ஷன் வரும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நம்பியிருக்கான் இதுவை சினிமாவை அப்படின்ட்டு உடனே கொடுன்னாங்க. பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு இந்த குரூப் இந்த கூட்டம் அங்கே போயிட்டான். இவங்களுக்கு 2 நீதிபதி கொண்ட பெஞ்ச். அதனால் பெஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் தீர்ப்பு செல்லாது. ஏன் செல்லாதுன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எதிர்த்தரப்புக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு எதிர்த்தரப்பு சொல்கிறாங்க. அதனால் தீர்ப்பு செல்லாது, திருப்பி நீங்களே விசாரிங்க, எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக கேளுங்க, எழுத்து மூலமாக வாங்க, அதுக்கப்புறம் நீங்களே தீர்ப்பு கொடுங்கங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. போச்சு, ஜனநாயகம் இன்னும் லேட் ஆகும், ஜனநாயகத்துக்கு வாய்ப்பு இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதுன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுகிறேன். இது சட்ட பிரச்சனை சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம கருத்தை நம்ம சொல்லிடணும், கேட்குறவங்க கேட்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறோம். ஆனால் சம்மந்தப்பட்ட தலைவர்கள் யாருமே இதை காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல விஷயம் சொன்னால் கூட. அதனால் மக்களுக்கு நம்ம சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது விஜய்க்கு நல்ல தீர்ப்பு, விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு. எப்படின்னா, இப்போ உடனே விஜய் என்ன செய்யணுங்கன்னு சொல்லிடுறேன். நாளைக்கே இன்றைக்கி தீர்ப்பு நைட்டுக்குள்ளே வந்துடும், அது ஆன்லைனில் வரும், இன்டர்நெட்டில். அதை காப்பி எடுத்து நாளை காலையில் 10:30 மணிக்கு அந்த தனி நீதிபதிகிட்ட ஒரு மெமோ மாதிரி ஃபைல் பண்ணி
2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சை உங்கள்கிட்டயே திருப்பி விசாரிக்க சொல்லியிருக்கு. அதனால் புது வழக்கு தேவையில்லை, இதுக்கு புதுசாக வழக்கு போட வேண்டியதில்லை. ஏற்கனவே இருந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளணும். அந்த பழைய வழக்கை திருப்பி விசாரிங்கன்னு ஒரே ஒரு மெமோ போட்டால் அவங்க உடனே அதை வாங்கிட்டு எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் போட்டுடுவாங்க. 1 நாள் 2 நாள் டைம் எதிர்த்தரப்பை கூப்பிட்டு நீங்கள் இது போடு பதில். அப்போ உதயநிதி என்ன சொல்லிக் கொடுப்பாரு, பதில் உடனே போடாது, அதிக நாள் போடு அப்படின்னு மந்திரிக்கு தொந்தரவு கொடுப்பார். ப்ரெஷர். மந்திரி கூப்பிட்டு சென்சார்கிட்ட சொல்லுவார், டைம் கேளு, 1 நாள் 2 நாள் பண்ணாத. ஆனால் பிடி ஆஷா கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் கொடுப்பாங்க, 3 நாள் டெய்லி போடுவாங்க, இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு. அதுக்கப்புறம் இவங்க பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுத்த உடனே அதே தீர்ப்பையே கொடுக்கலாம். தனி நீதிபதி சொன்ன அதே தீர்ப்பையே கொடுக்கலாம். பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீயே விசாரின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விசாரித்தது தப்புன்னு சொல்லலை, உங்களுடைய தீர்ப்பு தப்புன்னு சொல்லலை, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே எதிர்ப்பக்கம், வாய்ப்பு கொடுத்துட்டு போடுன்ட்டாங்க. அப்போ பிடி ஆஷா என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன், அவர் வழக்கறிஞருங்கிற முறையில் இவங்கள்ட்ட திருப்பி ஒரு எழுத்து மூலம் பதிலை வாங்கிட்டு அதே தீர்ப்பை அவர் போடுவார். காரணம், அவர் மனசாட்சி உள்ள நீதிபதி, எனக்கு நல்லா தெரியும். அவங்க போடுவாங்க. சரி, போட்டவுடனே இந்த கூட்டம் என்ன பண்ணும் தெரியுமா, மறுபடியும் அதே பெஞ்சுக்கு திருப்பி அப்பீல் பண்ணும். உச்ச நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க மறுபடியும் தீர்ப்பு கொடுத்த உடனே அதை எடுத்துகிட்டு அங்கே ஓடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சட்டத்தின்படி சொல்கிறேன், உன்னை கேட்காம போட்டாங்கன்னு சொன்னேன், அது தப்பு, கேட்டு போடுங்கன்ட்டேன். கேட்டு போட்டாங்க. அப்போ தனி நீதிபதி சொன்ன உத்தரவை பெஞ்சு 2 நீதிபதிகள் ஒத்துக்கிறாங்க. தீர்ப்பில் தப்பு இல்லை, அவங்கள கேட்காம போட்டிங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தீர்ப்பு தப்புனா அதே நீதிபதிட்டு அதை மறுபடியும் தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தீர்ப்பில் தப்பு இல்லை, நடைமுறையை பின்பற்றவில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதை பெஞ்சுக்கு போனால் அவங்க இல்லை அவங்க கொடுத்த தீர்ப்பு சரிதான்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கடுத்து இந்த கூட்டம் சும்மா இருக்காத, மறுபடியும் உதயநிதி சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் எல்லாம் இதாகிடுவேன். அவர் கேட்குற கேள்வியில், ஏண்டா நாட்டு ஆளுங்கன்னு ஓட்டு போட்டால் கொள்ளையடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். அது இவங்களை கேட்குற மாதிரி தானே. அதனால் மறுபடியும் இது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. உச்ச நீதிமன்றம் மூஞ்சில் அடித்த மாதிரி தீர்ப்பில் தப்பில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் நடக்கும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த காட்சிகளை சொல்கிறத நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது சாதாரண சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் வந்தால், நான் தான் சொன்னேன்ல, காந்தி பிறந்த மண்ணுன்னு விஜயகாந்த் நடித்ததில் சென்சார் இது மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க. அப்போ ஜெகதீஷன் சொல்லி ஒரு நீதியரசர் அவர்கிட்ட வந்தது. அவர் என்ன பண்ணார், என் ரூமுக்கு வாங்கயா படப்பெட்டி, என் ரூமில் படத்தை போடுங்க. அப்போ வழக்கறிஞர்களில் இப்போ கே. சுப்பிரமணியம் தான் அப்போ அதுக்கு இவங்களுக்கு விஜயகாந்துக்கு சைடுக்கு வக்கீலாக இருந்தார். கே. சுப்பிரமணியம், அவருடைய ஜூனியர் நிஷார், இவங்க தான் போய் சொல்லி ஜட்ஜிட்ட சொன்ன ஜட்ஜி கொண்டு வா, சென்சார் நீ வா, நீ 4 சேரை போடு, தயாரிப்பாளர்கள் நீ 4 சேரை போடு, நானும் பார்க்குறேன். நான் படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சென்சார் சொல்லணும் எந்த இடம் உனக்கு எதிர்ப்பு. அப்படியே ஓடும்போது சென்சாருக்கு சொன்னா, ஐயா இந்த இடம் பாருங்கள், இந்த வசனம் தான் சரியில்லை, அப்படியே நிறுத்து, நீ என்னப்பா சொல்ல வசனம் சொல்ல, நான் நீக்கியாச்சு, அடுத்துப்பா. படம் முடிகிறதுக்குள்ளே இவங்க சொன்னதெல்லாம் அவங்க நீக்கிறேன்னு கொடுத்துக்கிட்டாங்க. உடனே தீர்ப்பு சொன்னார். 2 பேரையும் வச்சு படத்தை பார்த்தேன். வக்கீலுங்க நல்லா இருக்கும். அந்த கே. சுப்பிரமணியெல்லாம் ரொம்ப எம்ஜிஆருடைய வக்கீல், அவர் ரொம்ப அனுபவம் உள்ளவர். உடனே 2.5 மணி நேரத்தில் படம் ஓடிச்சு, முடிஞ்சு போச்சு, தீர்ப்பை போட்டார். 2 பேரையும் வச்சு படம் பார்த்தேன், 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் படத்தின் பிரச்சனை தீர்ந்தது. அந்த நீதை நீக்கிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. அது ஏன் வெற்றியாச்சுன்னா, அதில் அரசியல் இல்லை, இதில் அரசியல் இருக்கிற ஒத்துக்கவே மாட்டாங்க. படம் போட்டு பார்க்க முன்னாடி ஒத்துக்க மாட்டான். அவன் என்னமே படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு தானே. அதனால் இது இப்போ இன்றைக்கி செய்தி பார்த்தேன், விஜய் சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போகலாமான்னு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாதீங்க, தப்பான முடிவு, நீங்கள் மறுபடியும் அந்த தனி நீதிபதிகிட்ட போங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் திரும்பி தனி நீதிபதிகிட்ட போங்கன்னு சொல்லுவான். அதில் 4-5 நாள் வேஸ்ட் ஆயிரும். நாளைக்கே காலையிலேயே 10:30 மணிக்கே உங்கள் வழக்கறிஞர்களை சொல்லி மெமோ ஃபைட் பண்ணுங்கள்,
தனி நீதிபதி முன்னாடியே அவங்க மறுநாளே எடுத்துருவாங்க. 2 நாள் வாய்ப்பு முடிஞ்ச உடனே அதே தீர்ப்பு. மறுபடியும் பெஞ்சுக்கு போனீங்கன்னா வேலையை பாருங்கய்யா, அவங்க கொடுத்தது ரைட்டு, முதல்ல வாய்ப்பு கொடுத்தது ரைட்டுன்னுருவாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் சட்ட பிரச்சனை இவங்க ஒழுங்காக கேஸை நடத்துனாங்கன்னா 10 நாளைக்குள்ளே முடிந்துடும். அதுக்கப்புறம் இந்த கூட்டம் இப்போவே பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அது எனக்கு செய்தி வந்தது. இதுலேயும் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் எலெக்ஷன் டைமில் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆகுது இந்த படம். அவர் ஒரு ஹீரோ மட்டும் இல்லை, அவர் ஒரு கட்சிக்கு தலைவர். அவர் எலெக்ஷனில் நிற்கிறார். இந்த படத்தை போட்டால் அவருக்கு எலெக்ஷனில் மக்கள் ஆதரவு கூடும். அதனால் எலெக்ஷன் அறிவிப்பு வந்த உடனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனை வச்சு போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போவே எல்லாம் ரெடி பண்ணிட்டான். அடுத்த ரிலீஸை எப்படி தடுக்கிறது. அப்படி ஒரு வேளை போய் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போவும் சுப்ரீம் கோர்ட் போங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை நம்ப முடியாது. ஏன்னா மத்திய மந்திரி இல்லை இது இருக்கார். அவரே எலெக்ஷன் கமிஷனை வச்சு ப்ரெஷர் கொடுப்பார். உதயநிதி செய்ய வேண்டிய வேலைலாம் அவர் செய்வார். அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா அந்த மத்திய மந்திரியே நான் எவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, சாதாரண வக்கீல் அவர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். அவரை நான் அந்த 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 சாதா வக்கீலாக தான் பார்க்குறேன், மந்திரியாலாம் பார்க்குறேன். என்றைக்கு மனிதாபிமானம் ஒருத்தரிடம் இல்லையோ, என்றைக்கு ஒரு படத்தை இது பண்ணிட்டா அதில் அப்போ திரைத்துறையில் இருக்கிற அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கங்கிற மனசாட்சி இல்லையோ, அப்போ அவரை நம்ம மந்திரியாக பார்க்க முடியாது. அந்த முன்னாடி வக்கீலை சுற்றிக்கிட்டு இருந்தார்ல, அப்படி தான் பார்க்கணும். அதனால் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனை கொடுப்பாங்க. அப்போ சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எலெக்ஷன் அப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு சில இதில் சொல்லியிருக்காங்க, அந்த படம் தேர்தல் எங்கே நடக்குதோ அங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வெளியாகும் படமாக இருந்தால் அதை தடுக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த படத்தை போட்டால் நீ சொல்லலாம் எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னு. அது இந்தியா பூரா உலகம் பூரா வெளியிட்டால் இது தடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு பவரே கிடையாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா. அதுக்கு அடுத்தது அதில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழக்கில் அவர் சொல்லியிருக்கான், ஏற்கனவே அந்த படம் ரெடியாகி ரிலீஸ் டேட்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்து அது ஒத்தி வைக்கப்பட்டால் அப்போவே எலெக்ஷன் கமிஷன் அதை தடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச உடனே, சென்சார் இது முடிஞ்ச உடனே தேர்தல் கமிஷனை பிடிச்சிக்கிட்டு தடுத்து நிறுத்த பார்ப்போம். அப்போவும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனை வேலையை பாரியா, இது ஏற்கனவே ரிலீஸுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படும், தேர்தலுக்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது, அது நீதிமன்ற பிரச்சனைக்காக இவ்வளோ தள்ளி போச்சு, அதனால் ரிலீஸ் பண்ணுன்னு. அதுக்கடுத்து சொல்லலாம், அது என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா ரிலீஸ் ஆகுது? அமெரிக்கா, இது கனடா, யூகே, அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் பார்க்க போகிறான். வட இந்தியாவில் கேரளாவிலலாம் அது ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இங்கே மட்டுமா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ விஷயத்தையும் சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். விஜய்க்கு நம்ம ஓரளவு இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பி விடலாம். அடுத்தது விஜய்க்கு இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல விரும்பணும். என்னென்னா, நேற்று நான் சொன்னேன், என்னென்னா, காசு வாங்காதீங்க, எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தா காசு வாங்காதீங்க, காசு வாங்கினீங்கன்னா அவன் சம்பாதிக்க பார்ப்பான், எலெக்ஷனை செலவு பண்ண விடாதீங்கன்னு சொன்னோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சார் காசு இது பண்ணாமல் அவன் பதவிக்கு வந்தாலும் சம்பாதிக்கத்தானே சார் செய்யும், மந்திரியாக வந்தால் சம்பாதிக்காமல் எப்படி சார் இருப்பான், அப்புறம் எப்படி சார் இவங்களை ஊழல் இல்லாமல் மாற்றுறது அதிகாரம் இருக்கும்போது அப்படின்னா. அதுக்கு என்னென்னா, ஒரு முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் ஃபிலாந்தரபிஸ்ட் அப்படின்னு பேர், நன்கொடை, அதாவது நல்ல எண்ணத்தில் பண உதவி செய்கிறவங்க நிறைய இருக்காங்க. இவங்க வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, யாராச்சும் நல்லது செஞ்சால் பார்த்தீங்கல்ல, இந்த எத்தனையோ பேர் ஆர்ஃபனேஜு, அனாதை இல்லம், நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ஒரு வெள்ளம் வருது, பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் முக்கியமான இதுக்கெல்லாம் நியாயமான விஷயத்துக்கு தர்மத்துக்கு தர்மம் விஷயமாக இருந்தால் பணத்தை அள்ளி கொடுக்கும் கொடையாளிகள், கொடை வள்ளல்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. அவங்க முக்கியமானது, அவங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. விஜய் அவங்க
தான் சம்பாதிக்கிற பணத்தையே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தான் சம்பாதிக்கிற பணத்தையே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அப்படி ஆளுங்களை தேடுங்க. விஜய் உங்களுக்கு ஆள் வேணும்னா நானே சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயத்துக்கு பணம் கொடுத்து உதவுறவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் கட்சியில் சேர சொல்லுங்க. அவங்கள ஒரு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி அதில் ஒரு 10 பேர் போகணும். மற்றவர்களுக்கு பணத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஆட்சிக்கு வந்த உடனே இது இந்து அறநிலையத்துறை கோயில்கள் சம்மந்தப்பட்டது, அதை என்ன பண்ணிட்டாரு, இதில் நிறையா கொள்ளை அடிக்கிறான். இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல கொள்ளை, அது மாதிரி. அப்போ எம்ஜிஆர் என்ன நினச்சாருன்னா, இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பணம் சம்பாதிக்காத ஒரு ஆளாக போடணும் அப்படின்னு, தெய்வ பக்தியாகவும் இருக்கணும். அப்படிங்கும்போது சாண்டோ சின்னப்பத்தவரை கூப்பிட்டு நீங்கள் தான் அதுக்கு மந்திரியாக இருக்கணும். அவர் கேட்டார், நான் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், மந்திரி சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் சினிமாலேயே இருக்கீங்க, அரசியலுக்கு உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க வாங்க, நீங்கள் முருகரை கும்பிட்றீங்க, நீங்கள் நிச்சயம் கோவில் சொத்தை கொள்ளையடிக்க மாட்டீங்க, உங்களை மந்திரியாக போட்டால் அந்த துறையே நல்லா இருக்கும், லஞ்சம் இருக்காதுன்னு கேட்டார். அவர் என்னை நம்பி 50-60 பேர் இருக்காங்க படத்தில், திரைப்பட குழுவில். நான் வந்தேன்னா அவங்களுக்கு பொழப்பு போயிடுமா, அதனால் கையெழுத்து கும்பிட்டு எனக்கு வேணான்னு போயிட்டேன். இது மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் அரசியல் கொண்டு வரணும். விஜய் தர்மம் பண்ணுறவங்க, கொடையாளிகள், இவங்கள மாதிரி ஒரு சில பேர் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களெல்லாம் மந்திரியாக போகணும். உங்களுக்கு தொண்டர்கள் எல்லாம் எம்எல்ஏ வாக்கிக்க. அப்போ சம்பாதிக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஆட்களை போட்டால் உங்களுக்கு ஆள் வேணுனாலும் நான் சொல்கிறேன், நல்ல மனுஷங்க எங்கெங்கே சுற்றி இருக்காங்க, யாருக்குமே வெளியில் தெரியாமல் மற்றவர்களுக்கு எப்படி பணத்தை உதவி செய்கிறாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அரசியலுக்கு கொண்டு வாங்க. அரசியல் என்பது சாக்கடைங்க. பாலிட்டிக்ஸ் இஸ் இது பிளேஸ் ஆஃப் இது ஸ்கவுண்டரல்ஸ்னு சொல்கிறான். இந்த இதுலேயே அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களோட புகலிடம் பாலிட்டிக்ஸ்னு இங்கிலீஷ்லேயே சொல்கிறோம். அப்போ நல்ல மனிதர்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணினீங்கன்னா, விஜய் இந்த தேர்தலில் ஜெயிச்சிங்கன்னா ஊழலற்ற ஆட்சியை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அறிவுரை. நம்ம அறிவுரையெல்லாம் யார் கேட்க போகிறான், அது மாதிரி இருந்தாலும் என்னுடைய கடமை அப்படி. அதனால் ஜனநாயகன் தீர்ப்பு உங்களுக்கு எதிரான தீர்ப்பு அல்ல, அது ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை, நடைமுறையை சரியாக பின்பற்றலைங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. நான் சொல்லும் இது போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே நீதிமன்றத்தில் ஆணை வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இப்போவே சுப்ரீம் கோர்ட் போகாதீங்க, இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக ஜனநாயக படத்தின் தீர்ப்பை பற்றி நம்முடைய கருத்து. அடுத்தது பெண்கள் மாநாடு கனிமொழி அவர்கள் நடத்திட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க தமிழ் வெல்லும் பெண்கள் மாநாடம். தமிழ் வெல்லும் பெண்கள் மாநாடுன்ட்டு வட இந்திய பெண்களையாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த கம்பெனிகள் எல்லாம் வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் 1000 ரூபா 1500 ரூபான்னு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் இந்த வீடியோவை, இதில் ஏதாச்சும் ஒரு தமிழ் பொண்ணு தெரியுதா பாருங்கள், எல்லாம் வட இந்திய பொண்ணுங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். உடச்சு போறீங்க பாப்பா, இங்க வா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? அப்புறம் வெறும் வட இந்திய பெண்களாக கூட்டிகிட்டு வந்தால் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ் கொஞ்சம் வயசானவங்க அவங்கள பூரா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்படி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, உண்மையான கட்சிக்கார பெண்களாக இருந்தாங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா கற்றுவாங்களா? இப்போ அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தவங்க சாப்பாடே போடலன்னு கதறாங்க, தண்ணி இல்லை. இந்த வீடியோவை பாரு. எனக்கெல்லாம் மயக்கம் வந்து தாங்க முடியல, எவ்வளோ தான் எனக்கா நடுக்க எடுத்துரும். கொடுங்க சாப்பாடை பற்றி கொடுங்க, எவ்வளோ நேரம் தான் இது பண்ணுறது? எங்கேயும் அலைய விட்டுட்டே இருக்காங்க, எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஜோசப் எங்க இருக்கீங்க? ஆக எதுவும் ஒரிஜினல் கூட்டமே கிடையாது. இவங்களை பூரா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தமிழ் வெல்லும் பெண்கள் மாநாடு அப்படின்னு ஸ்டாலினை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்கிறார்? பெண்கள் மாநாடில் பெண்களை பற்றி பேசணும். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு மாநிலம் தமிழ்நாடு தான் ஒரு குண்டை அடிச்சு போட்டு. இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றேன்.
இதை கேட்டோன்னே அவங்க கூட்டணியில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ராமதாஸே சொன்னார், தமிழ்நாட்டில் தான் ஏன் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, மோசமானது. இந்த எலெக்ஷனில் வந்து இப்போ எல்லா மக்கள் வந்து தக்க பாடம் போட்டுவார்கள். நம்ம சொல்ல வேண்டிய பதில் அவரே சொல்லிட்டார். அவருக்கு சொன்னாலுமே அவருக்கு புரியணும்ல, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பான மாநாடு. அவருக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உங்கள் கட்சிக்காரன்கிட்டருந்து பாதுகாப்பு வேணும். உங்கள் கட்சிக்காரன் தான் வில்லனே, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஒரு பெண் போலீஸை உங்கள் திமுக பொதுக்கூட்டம் நடக்குது, காவலுக்கு நின்று இருந்த பெண் போலீஸை உங்கள் கட்சிக்காரன் குடிச்சிட்டு போய் மானபங்கப்படுத்துகிறான். அந்த பெண்ணு கத்துறாங்க. உடனே மற்ற போலீஸ்காரவங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உயர் அதிகாரி பிடியான்ட்டாங்க. திமுக எம்எல்ஏ வந்து வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி அந்த பெண் போலீஸுக்கு நீதியே கிடைக்கல. கட்சிக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வர அந்த மேலே வழக்கு போட்டாங்களா, கைது செஞ்சாங்களான்னு. அதனால் அப்போ இதைத்தான் சொல்கிறாரா, ஒரு பெண் போலீஸுக்கே உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லையே, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு எப்படி சொல்கிறாருன்னு தெரியலையே ஸ்டாலின். அவர் தான் பதில் சொல்லணும். அடுத்தது சார் கேஸு. அந்த சார் 97 லட்சம் ஓட்டு சார் இல்லை, இன்னொரு சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் அந்த பொண்ணு சொல்லிச்சல்ல, என்னையும் அவர் வந்து இது பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி சார்னு பேசினார். அவருக்கு என்னையும் இரையாக்கும் நோக்கத்தில் பேசினாருன்னார். அவ்வளோ பேர் என்ன சொல்லிட்டாங்க. அது அந்த பொண்ணு அந்த ஞானசேகரன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தான்ப்பா, ஃபோனே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் தான் ஃப்ளைட் மோடில் இருந்தாலும் எப்படி ஃபோன் பண்ணலான்னு போட்டு காமிச்சோம். யாருக்காதுலேயும் உலகள். அது பார்த்திங்கன்னா கடைசி வரை சாருங்கிறதே வெளியில் வராமல் முடிச்சிட்டாங்க. வழக்கு முடித்து வெறும் ஞானசேகரனுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க தண்டனை. ஞானசேகரனுக்கு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைச்சதா? அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அது வந்து அவ்வளோ பாதுகாப்பான இடம், அங்கேயே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இப்படி நம்மதுங்கிறாரு? அது மட்டும் இல்லையா, இது இருக்குங்க, தெய்வ செயல்னு ஒரு திமுகக்காரன் அவன் ஒரு பெண்ணை மாணவங்கப்படுத்தி அந்த பொண்ணு கத்தி கடைசி அதை அமைக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் போச்சாலும் அதுலேயும் நீதி கிடைக்கல. கவர்னர் இப்போ தான் சொன்னார், இதுக்கு வந்துட்டு என்னையா உங்களுக்கு இது வந்து அமைதி பூங்கான்னுக்கிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் இந்த வழக்கு வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இது வந்து 35% கூடி இருக்குன்ட்டு, குழந்தைகளுக்கு எதிரான வழக்கெல்லாம் 33% கூடி இருக்குன்னு சட்டசபை முடிச்சுட்டு வந்து பேட்டியாகவே கொடுத்துட்டார், அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. கவர்னர் சொல்கிறாரு பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கெல்லாம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு பெண்களுக்கு வந்து இந்தியாவிலேயே நம்ம மாநிலத்தில் தான் பாதுகாப்பு. ஆனால் அவங்க தங்கச்சி கூட்டம் வைக்கிறாங்க, அண்ணன் பேசுகிறாரு, இப்போ யார் கேட்க முடியும்? அதனால் அப்படி பேசிட்டார். அப்போ இந்த கூட்டத்தில் என்ன வேறு இதெல்லாம் நடந்தது, என்ன நடந்தது? கோமாளித்தனம் நிறைய நடந்தது. அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பிளாக்மெயில் கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. பிளாக்மெயில் பண்ணாங்களாம், பயமுறுத்தி கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பயமுறுத்துறது யார்? தமிழ்நாடு அரசியலில் பிளாக்மெயில் பண்ணுறது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் சொல்கிறத வச்சு பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி அமைக்கிறது யார், உண்மையிலே பிளாக்மெயில் பண்ணுறது தமிழ்நாட்டில் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் வாங்க. டிடிவி தினகரன் அதிமுக என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தார். என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த உடனே அவர் கட்சிக்காரங்கள்லாம் கட்சியை விட்டு விலகிறாங்க. ஏன் எடப்பாடி கூட போய் சேர்ந்தீங்க? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவ்வளோ தூரம் விலகிக்கிட்டே இருக்கோம். இவங்களை பூரா பிளாக்மெயில் பண்ணி அறிக்கை விட சொன்னது யார்? உங்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் தானாகவா விலகிறாங்க? அது இவங்க ஏற்பாடு பண்ணி அதிமுக என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து அவங்கள கவனிக்கிறது, இப்படி தான் கவனிக்கணும்னு பிளாக்மெயில் பண்ணுறதே ஸ்டாலின் தான். அடுத்த பிளாக்மெயில் ரெண்டாவது யாரை பிளாக்மெயில் பண்ணுறாரு? காங்கிரஸு விஜய் கட்சி பக்கம் நம்ம தாவேக்கா பக்கம் பேச்சு நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற சிதம்பரத்தை கூப்பிட்டார். ஒருவேளை காங்கிரஸ் அங்கே பக்கம் போனான்னு வைங்க, நீங்கள் காங்கிரஸை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பித்து எங்கள் பக்கம் வந்துடுங்க
அப்படின்னு காங்கிரஸை பிளாக்மெயில் பண்ணார். காங்கிரஸுக்கு இந்த நியூஸ் போனோன்னு பயந்துட்டு சரி வேணாம், இங்கேயே வந்துடுவோம், இல்லைன்னா கட்சியை உடைச்சிடுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுறதுல அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு காங்கிரஸை பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி உங்கள் கூட்டணியில் சேர்த்தது யார்? ப. சிதம்பரத்தை வச்சு பாய நகர்த்தின நீங்கள் தானே பிளாக்மெயிலில் மன்னர்களாச்சு. நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து பிளாக்மெயில்னு சொல்லலாமா? அடுத்தது வைத்தியலிங்கம், ஓபிஎஸ் ஆதரவாளர். அவர் மேலே நிறையா வழக்குகள் இருக்குது, லஞ்சம் தான். அவரை பிளாக்மெயில் பண்ணி ஓ மேலே வழக்கு போடுவேன், ஓ மேலே இவ்வளவு இருக்குது, ஓபிஎஸ் பக்கம் இருந்து விலகி என் கட்சிக்கு வா அப்படின்னு அவரை பிளாக்மெயில் பண்ணி திமுகவில் சேர்க்க வச்சது யார்? ஸ்டாலின் தான். இந்த எலெக்ஷனத்தில் இவர் என்டிஏ கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணி பிளாக்மெயில் கூட்டணின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ண கதையெல்லாம் நிறைய. எம்ஜிஆர் இருக்கும்போது அப்துல் ரஹ்மான் அவர் தான் நிறைய பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். அப்போ அவர் ஃபோனில் கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணது கருணாநிதி. அவர் பணம் எம்ஜிஆருக்கு கொடுத்த தொலைச்சி போகிறோம். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் உடையார் அவர்கள் அவரை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணாரா இல்லை எனக்கு கருணாநிதி அவர் ஸ்பிக் சேர்மன் அவரை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணார் கருணாநிதி. இவங்க குடும்பமே இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கு. இப்போ இன்னொன்றுக்கு சொல்லணும்னா எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மன் அவர் பச்சைமுத்து அவர்கள் பாரிவேந்தர் அவர் எம்பி ஆக்கணும்னு ஏன் நான் சொல்கிறதான் பார்லிமெண்ட்டில் பேசணும், இல்லைன்னா தொலைச்சிருவேன்னு இவர் பிளாக்மெயில் பண்ணதில் தான் அவர் தனி கட்சியே ஆரம்பித்தார். அவர் இருக்கார் கேட்டுக்கணும். ஸ்டாலின் சொன்னாங்க இப்போ சொல்கிறது பொய்யன்னா அவரே கேட்டுக்கணும். நீங்கள் அவரை பிளாக்மெயில் பண்ணீங்களா? இல்லை. ஆக பிளாக்மெயில் பண்ணது பூரா உங்கள் அப்பா. நீங்கள் இன்னும் பல பிளாக்மெயில்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக பிளாக்மெயில் நீங்கள் பண்ணிவிட்டு அதிமுக பாஜகவை பிளாக்மெயில் கூட்டணின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நான் நம்ம கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிறது எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நாங்கள் தான் ஆதாரத்தோட சொல்கிறோம்ல. அப்புறம் அதுக்கு அடுத்தது கனிமொழி. அவங்க என்னென்னா ரொம்ப விவரம், இவங்க ரொம்ப அதிகம் படிச்சிட்ட மாதிரியும் கவர்னருக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த அம்மா எம்பியாக இருந்திருக்காங்க 10 வருஷம். இவங்களுக்கே இந்தியாவை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்தியா குடியரசு தினம், ஏன் குடியரசுனா என்ன நம்மகிட்டே கேட்குறாங்க. அப்புறம் அவங்களே பதில் சொல்கிறாங்க. குடியரசுனா என்ன, நாடு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, ரிப்பப்ளிக். ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது, ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. கவர்னர். அப்போ குடியரசு தினம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கும் குடியரசு தினத்துக்கு என்ன சம்பந்தம்? குடியரசு தினம் என்னங்கிறதே அம்மையாருக்கு புரியலையே. குடியரசு தினம்னா என்னென்னா எம்பி அவர்களே இதில் பார்லிமெண்ட்டில் போய் இதே மாதிரி பேசுகிறாரு. குடியரசு தினம்னா என்னென்னா நம்ம இந்திய நாட்டு அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் குடியரசு தினம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்போ இந்திய அரசியல் சட்டம் இல்லை, அம்பேத்கர் எழுதிக்கிட்டு இருந்தார், முடிக்கலை. அதனால் இந்திய அரசியல் சட்டம் இல்லாமையே 3 வருஷம் இந்தியாவில் ஆட்சி நடந்தது. 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியல் சட்டத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதுதான் குடியரசு தினம். அம்மையாருக்கு அதுவும் தெரியல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடத்துகிறாங்கன்ட்டு. அவங்க கவர்னருக்கு ஒன்றும் தெரியல. கவர்னர் வந்துக்கிட்டு ஏன் படிக்க மாட்டேங்கிறாரு? எழுதி கொடுத்தா படிக்கணும்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுவதை செய்ய முடியாது என்று இந்த மக்களை, இந்த நாட்டின் மக்களை, அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அவமதித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஏம்மா நீங்கள் 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி. டூப்ளிகேட் அதில் 1 கோடி, ஒரிஜினல் 5 கோடி, டூப்ளிகேட் 1 கோடியை போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் 6 கோடி தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆனால் கவர்னர் யார் தெரியுமா? 130 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான மோடி அப்பாயின்ட் பண்ணால் உங்களை விட அவங்களுக்கு தான் சக்தி அதிகம்.
மிகப்பெரிய ஒட்டுமொத்த இந்தியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி போட்ட ஆளுக்கு அவர். நீங்கள் அவர்கிட்ட போயிட்ட மக்கள் பிரதிநிதி நீங்கள் தான் மக்கள் பிரதிநிதியா? அதுவும் தப்பாக பேசுகிறாங்க கனிமொழி. அடுத்தது இந்த அம்மா கனிமொழி முக்கியமானதை சொல்கிறாங்க. எல்லா தேர்தல் அறிக்கையும் கதாநாயகர்கள் அறிக்கையாம். ஆனால் இப்போ வரப்போகிற திமுக கூட்டணி அறிக்கை கதாநாயகியோட அறிக்கையாம். ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள், தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி திமுகவோட தேர்தல் அறிக்கையை ஆம்பளைங்க தயார் பண்ணாங்களாம். அதனால் அது வந்து கதாநாயகர் அறிக்கை. இந்த தடவை இவங்க தயார் பண்ண போகிறாங்களாம் திமுக தேர்தல் அறிக்கையை. அதனால் இது கதாநாயகியோட அறிக்கை அப்படின்னு அவங்கள கதாநாயகன்னு இடையில சொல்லிக்கிறாங்க. அதனால் கதாநாயகங்கிறது ஒப்பீடு சரியா இல்லையான்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா 50 வயசை தாண்டினவங்க அவங்கள போய் கதாநாயகன்னு எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் சொல்கிறாங்க கதாநாயகி அறிக்கை. என்ன கதாநாயகி அறிக்கை? ஒரு படமா கதாநாயகியோட அறிக்கை? ஏன்னா போன தடவை எலெக்ஷன் அப்போது எடப்பாடி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. எல்லாம் குடிச்சு செத்து போகிறான். பாவம் நிறைய இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுவோம்னா. இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் மூட மாட்டோம், மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத கூட சொல்லாமல் நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அப்போவே வாக்குறுதி கொடுத்தாங்க. நடந்துச்சா? தேர்தல் வாக்குறுதி எங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி சொன்னாங்களே, நடந்துச்சா? ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்க? வியாபாரத்தை கூட்டினாங்க. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இப்போ என்னம்மா தேர்தல் இது வந்தோடனே டாஸ்மாக மூடுகிறேன்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ மூடிக்கிட்டு தானே இருக்கோம். ஒரு 500 கடையை மூடிட்டோம். யார் சொன்னால் 500 கடை? ஆதாரத்தை கொடுங்க. 500 கடையை மூடிட்டோங்கிறாங்க. கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. 500 கடைகளுக்கு மேல மூடப்பட்டது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் அதிகாரிகள் எல்லாம் விற்பனையை கூட்டுங்கள், டாஸ்மாக் விற்பனையை கூட்டுங்கள்னு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா சொல்கிறாங்க 500 கடையை மூடிட்டோம். மது உற்பத்தி தொழிற்சாலையை இந்த அம்மாவே வச்சுருக்காங்கங்கிறாங்க. ஒரு செய்தி வருது. மது உற்பத்தி சாலையை இவங்க வச்சுக்கிட்டு கடையை மூடுவாங்களா? இவங்களுக்கு வர லாபம் கட்டு போகும்ல. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்படி தவறான செய்திகளை சொல்லி நம்மளை திசை திருப்ப பார்க்குறாங்க. அதுக்கு பாவம் மகளிர் மாநாட்டை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மகளிர் மாநாட்டு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னோம். அதனால் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.